கருத்தாய் உருவாக்க வேண்டும், இன்னும் வல்லமையாய் உருவாக்க வேண்டும். இன்னும் அவர்கள் தேவனோடு கூட தேவ வல்லமையில் தேவ தரிசனத்தில் அவர்கள் இன்னும் அதிகமாய் பங்கெடுக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் இங்கே பவுல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சுயநல ஜெபம் இல்லாதவராய் மற்றவர்களுக்காக, குறிப்பாய் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக விசுவாசிகளை உருவாக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னால் இதை உணர முடியுது பாஸ்டர். கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாய் எழும்புவேன், கர்த்தரோடு கூட பேசுவேன், கர்த்தருடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன் என்ற ஒரு இருதயத்தின் பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் இது உங்களுக்கான செய்தி. உங்களுக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாய் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் ஏன்னா எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவனால் மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சந்தா ரியாக்காத்தனா இது நடக்காது, அது நடக்காதெல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் தீவிரமாய் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க அப்படியே ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரிபா சந்து ரியாக்காத்தரா. நான் என்னுடைய பேக்ட்ராப்பில் போட்டிருக்கிற என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. எனக்கு கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். திருச்சி வெள்ளக்கோயில் போகிறேன். நீங்கள் நேரம் இருக்குமானால் விடுதலைகளை பெற வேண்டால் நேரில் வந்து பார்த்து விடுதலைகளை நீங்கள் பெற்று செல்லலாம். மற்றும் பில்லி சூனியம் செய்வினை போன்ற கஷ்டத்தில் இருப்பீர்களானால் அதற்காக ஜெபித்து தேவ நிச்சயமாக இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை லைவில் வைத்து கொள்ளுங்கள். டெய்லி காலை 11 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் நேரம் இருந்தால் மாலையிலும் தேவ செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, பவுலை குறித்து பார்க்க ஒரு ஃப்ரீகோன் ஜப வீரராய் தேவனோடு கூட அடிக்கடி இடைவிடாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுகிற ஒரு ஜப வீரராய் இங்கே பவுல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, அவருடைய இன்டர்செக்ஷன் பரிந்து பேசுகிற ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது அங்கே மோசே, எஸ்ரா, இவங்கெல்லாம் தானியேல், இவங்கெல்லாம் மக்களுடைய பாவங்களுக்காக ஜெபித்து பரிந்து பேசி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் இங்கே பவுல் எதற்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியத்தை எனக்கு உண்டு பண்ணினது. எபேசியர் 15ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 23 உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று, உங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தரலன்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறாருங்க. நமக்கு பவுலுடைய ஜெபந்தான், பவுலுடைய வார்த்தைகள் தான் என்னையெல்லாம் உருவாக்கினது. பவுலை போல மாறணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வார்த்தைகளை படிக்க தான் அந்த ஆவிக்குரிய வரங்களில் இன்னும் அதிகமாய் பலப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்களும் பவுலின் வார்த்தைகளை, பவுலின் நிருபங்களை படிக்கும்போது, அப்பா என்னை பவுலை போல நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்களில் ஞானத்தில் ஒரு தெளிவை வருகிறதை, நல்ல பகுத்தறிகிற ஒரு கிருபையை, ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 18ஆம் வசனம் சொல்லி, தாம் நம்மை அழுத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களுக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவர்களுக்கு நடக்கிற நமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். எப்படி பாருங்களேன், பவுலோட விருப்பம் பாருங்களேன். நீங்கள் எல்லாம் சாதாரணமாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பலை. நீங்கள் எல்லாம் அப்படியே ஆர்டினரி விசுவாசியாகவே இருக்கணும்னு அவர் விரும்பலை. நீங்கள்லாம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற்றவர்களாய் மாற வேண்டும். தேவனை பார்க்கிற ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். தேவனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருடைய மகிமையை வெளிப்படுத்த